நமசிவாய. ஆணி மாதத்திற்கான ராசி பலன்கள் ஆக்சுவலாக இப்போ நம்ம அந்த குரு பயிற்சியோடதே பார்த்துட்டோம். குரு பயிற்சி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உடனே ஒரு 10-15 நாளில் வந்துடுச்சு ஆணி மாதம் அப்படிங்கிறது. இருந்தாலுமே சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதனால் அந்த சேஞ்சஸில் நம்மளுடைய பண்டைய கிரந்தங்கள் எப்படி சொல்லியிருக்கின்றன, எந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துடலாம். பெரும்பாலானவர்களுக்கு நற்பலன்களே தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணுன்னா, பலருக்குமே நல்லா இருப்பீங்கன்னு சொன்னால், குறிப்பாக இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருப்போம்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆகிறது இல்லை. நான் எப்படி நல்லா இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அவர்களுக்கு என்ன போய் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப அவங்க கவலைப்பட்டு நான் எல்லாம் நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பொதுவாக நிறைய அந்த இன்ஸ்டாவில் வரக்கூடிய ஒரு கமெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி வருது. எப்பொழுதுமே இந்த ஒரு விஷயத்திற்கும் அந்த ஒரு நம்பிக்கையுடன் நல்லா இருப்போம் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுனால நமக்கு தெய்வமே ஒரு வரம் கொடுத்தாலுமே அதுக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா எந்த ஒரு பலனுமே கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம மேஷ ராசியிலேருந்து பார்த்துருவோமா, நம்ம இந்த ஒரு மாதத்துக்கு என்ன பலன். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது பார்த்தோன்னா செவ்வாய் இப்போ ஒரு 5 நாளைக்கு நான் தன்னுடைய சுய ராசியிலே உட்காந்துருக்கிறதுனால ஒரு அசாத்திய தைரியம் இருக்கும். பழைய கடன்கள் நீங்கள் யாருக்காவது கொடுத்து வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் திருப்பி வாங்குறதுக்கு பயங்கரமாக பிரயத்தனப்பட்டு இருப்பீர்கள். அது பிரயத்தனப்படுறது நிறைய பேர்கிட்ட போய் கேட்ட அவன் கொடுக்கவே மாட்டேங்கிறான்றவங்கெல்லாம் கூட கொஞ்சம் இந்த தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி ஃபெட்டப்பாகி விட்டவங்கெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது. அது இது கடன் மட்டும் கிடையாது, பல்வேறு விதங்களுக்கு பல்வேறு விஷயங்களிலே நாம் எல்லாத்துலேயும் ஒரு கரேஜ் அப்படின்ற மாதிரி, ஒரு உத்வேகம் அப்படின்ற மாதிரியாவே கடந்த சில நாட்களாகவே கொண்டு வந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30 நாட்களாகவே, ஒரு 25-30 நாட்களாகவே இருந்து கொண்டிருப்பீர்கள். லாஸ்ட் இன்னும் ஒரு 10 நாளாக அதிகமாகவே ஆயிருக்கும் அந்த ஒரு விஷயம். நான் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுறேன். பெரும்பாலான மேஷராசிக்காரர்கள் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயமே அவர்களுக்கு இருந்திருக்கும். இப்போ இந்த ஒரு 5 நாள் கழித்து ஒரு ஜூன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, பணம் அப்படின்றது நீங்கள் இந்த மாதிரி இது வரைக்கும் கொடுத்துருக்கிற எஃபோர்ட், உங்களுடைய கெரியர்லையோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்துலையோ நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய எஃபோர்ட் அப்படின்றது கண்டிப்பான முறையிலே மெட்டீரியலைஸ் ஆகும். மெட்டீரியலைஸ் ஆகிட்டு உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டியிருந்ததுன்னா அந்த ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு வரக்கூடியது நீங்கள் கொடுத்து தீர்த்துருவீங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு யாராவது கொடுக்கணும் அப்படின்னு நினைத்திருக்கவங்க கூட பெரும்பாலானவர்களுக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஒரு பீரியட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, குடும்பத்திலே கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்டர்பன்சஸ் அப்படின்ற மாதிரி, அதாவது குடும்ப விஷயத்திலையும் உங்களோட அக்ரெசிவ்னஸை காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அக்ரெசிவ்னஸை காட்டுவீங்க. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தாய் தந்தையரிடமோ, மனைவி கணவரிடமோ, அல்லது குழந்தைகளிடமோ நம்ம கொஞ்சம் கடுகடுன்னு நடந்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ரியாக்ஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அகைன் நம்ம மேலே தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு மனம் நிம்மதி இல்லாத போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். அதனால் இந்த ஒரு பீரியட் அப்படின்றது அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 டேஸ், அந்த ஒரு 5 நாள் கழிச்சு ஒரு 25 டேஸ்க்கு அந்த மாதிரி பலருக்குமே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பண விஷயத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மேஷராசினர் அற்புதமாக பண விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக மெட்டீரியலைஸ் ஆகும். அதே மாதிரி அந்த சுகஜீவனம் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு. நல்ல சுகமாக இருக்கலாம் எல்லா விதத்துலையும். மனைவியை ஆண்களாக இருந்தால் அவர்கள் மேஷராசிக்காரர்களாக இருந்தால் மனைவிக்கு ஜுவல்லரி வாங்கி கொடுப்பாங்க. அவங்களே ஜுவல்லரி வாங்கி போட்டுக்கணும்னு நினச்சிக்குவாங்க. அதே போல் பார்த்தோன்னா அவங்களுக்கு புதுசாக வீட்டில் சோஃபா செட் வாங்கி போடுறது, வீட்டில் இன்டீரியர் பண்ணுறது, ஏதாவது ஒரு ரெனோவேஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், புதிதாக வாகனம் வாங்குவது, இல்லைனா இருக்கக்கூடிய வாகனத்தையே பார்த்தோன்னா இன்னும் புதிதுபடுத்துவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விதங்களிலுமே உங்களுக்கு பார்த்தோன்னா அதிகப்படியான ஒரு விஷயமே. அதே மாதிரி பார்த்தோன்னா தாயினால் நன்மை, அதே போல் பார்த்தோன்னா நமக்கு ஏதாவது சொத்துக்கள் அப்படின்ற மாதிரி சொத்துக்கள் விஷயத்துலையுமே பெரும்பாலான நன்மைகள் அப்படின்ற மாதிரியான, ஏதாவது விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் அதிக விலைக்கு விற்கிறது, வேறு இடத்துல போய் வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சா வேறு இடத்துல வாங்குறது, வீடு வாடகைக்கு இருக்கக்கூடிய வீடு அவ்வளோ ஒரு சுகமாக இல்லைன்னா வேற ஒரு பெரிய நல்ல சுகமான வாடகை வீட்டுக்கு போகிறது அப்படின்னு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு நடக்க ஆரம்பிக்க போகிறது. இது ஒரு ட்ரெய்லர் தான். இப்போ இந்த ஒரு 20 நாளுக்குள்ள இத்தனை விஷயமும் நடந்துருமானா நடக்காது. ஏதாவது சில விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய ஜாதகம், அவங்களுடைய சுயஜாதகப்படி சில விஷயங்கள் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் டெஃபினட்டாக நடக்கும். அப்படி நடக்கக்கூடியதுக்கு நான் இப்போ ட்ரெய்லர் தான் சொன்ன மாதிரி, இனி வரக்கூடிய நாட்களில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பல்வேறு விதங்களான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு மாதத்துலேருந்தே நடக்கிறதுக்கு உண்டான விஷயமாக ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தைரியமாக இருக்கலாம். சின்ன சின்னதாக பக்கத்தில் உங்களுடைய கெரியர் ரிலேட்டடாக நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வர வேண்டியிருக்கும். கெரியர் ரிலேட்டடாக இல்லைனாலும் பண விஷயமாக எங்கேயாவது பக்கத்து ஊர்களுக்கு போயிட்டு வர்றது. இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் சென்னையில் இருந்தீர்களால பக்கத்தில் பெங்களூருக்கு போகிறது, பக்கத்தில் ஆந்திரா போகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சின்ன ட்ராவல்ஸ் தவிர்க்க முடியாது. அதே சமயத்தில் அது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். மற்றபடி எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விஷயம் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாய்
வாய் மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். வாய் வந்து பயங்கர சூடான வார்த்தைகள் வரும், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். அதை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னு பார்த்தோங்கன்னா தாராளமாக உங்களுக்கு செல்வம் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதிங்கிறது ரொம்ப முக்கியம். நிம்மதி இல்லைனா அப்புறம் என்ன பணம் இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்போ அந்த நிம்மதி அப்படின்ற விஷயம் குடும்பத்தில் இருந்ததுனா தான் நமக்கு வந்து மகிழ்ச்சி. அந்த நிம்மதி அப்படிங்கிறதும் கண்டிப்பான முறையில் உங்களிடம் இருக்கிறது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சடனாக வந்து பார்த்தோம்னா ஒரு வேகமாக ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் சோர்ந்து உட்காந்து வந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன மாதங்கள்லாம் சோர்வாக ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. போன மாதத்துக்கு முந்தின மாதம்லாம் இப்போ வந்து பார்த்தோன்னா ஆணி மாதத்துக்கு முன்னால் என்ன வைகாசி, அவங்களுக்கு வைகாசிக்கு முன்னால் உங்களுக்கு சித்திரை வந்திருக்கும் இல்லையா? அப்போ அந்த சித்திரை மாதம்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா திடீர்னு கொஞ்சம் அந்த வைகாசி மாதத்தில் கொஞ்சம் சோர்வாக இருந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அந்த சோர்வு போயிட்டு திரும்பி எழுந்து ஓடுறதுக்கு ஒரு உத்வேகம் வரும். பயங்கரமான ஒரு வேகமாக ஓட போகிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஓடுவீர்கள். உங்களுடைய சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி சின்னதாக நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த ஒரு மாதத்தில். முக்கியமாக நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு மாதம் இந்த ஒரு ஆணி மாதமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆளுமைத்தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயம், ஒரு ஆளுமைத்தன்மையினால் நம்ம வந்து பிறரிடம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்மளுடைய உயர் அதிகாரிகளிடத்திலேயோ அல்லது வெளியிடங்களிலோ அல்லது நம்ம குடும்பத்திலோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நான் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா சடனாக உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அப்படி தோணி அதுக்குண்டான ரிஃப்ளெக்ஷன்ஸ் உங்களுடைய ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ்லையும் சரி, உங்களுடைய நடத்தல் ஆக்ஷன்ஸ்லையும் சரி, இது மாதிரியாகலாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் பலருக்குமே தெரிகிறது. அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பான முறையிலே அது உங்களுக்கு கேடு விளைவிக்கும். இப்போ இம்மிடியட்டாக வராது. அதோடைய ஒரு விஷயம் இருக்குல்ல, அதோடைய முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு, அது மாதிரி இப்போ செஞ்சிருக்கிற ஒரு விஷயம் வந்து பின்னால் நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த மாதிரியாக ஒரு தலைகணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் செல்வம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கும். நிறைய நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு தேவையாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு லக்ஸூரியஸாக செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஆடை ஆபரணங்கள் வாங்குவது அல்லது நகைகள் வாங்குவது, அது வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஏதோ ஒரு விதத்தில் செலவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் சந்தோஷமான செலவாகவே இருக்கும். அது மாதிரியாக செலவுகள் ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்களுக்கு இந்த ஒரு மாதம் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஓவராலாக வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு மாதத்திலே சூரியனும் சரி செவ்வாயும் சரி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு பயங்கர ஒரு உத்வேகத்தை கொடுப்பாங்க. உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி எல்லா விதத்துலையுமே ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வெளியில் சின்னதாக ட்ராவல் போவீங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி போவீங்க. அந்த மாதிரி போகக்கூடிய இடத்த எல்லாமே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு தருணங்கள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வெளியில் சின்னதாக பக்கத்தில் இடத்துக்கு எங்கேயாவது போனால் கூட அதில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் வந்து நல்லா சந்தோஷமாக இருப்பீர்கள். அதன் மூலமாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும். லாபம் அப்படிங்கிறது வந்து பணமாக தான் இருக்கணும்னு இல்லை, மன சந்தோஷங்கிறது மிகப்பெரிய லாபம் இல்லையா? பணத்தை விட வந்து மனசில் இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி அப்படிங்கிறது, அதுக்கு அடுத்தது தான் சந்தோஷமே வரும். அந்த நிம்மதிங்கிறது பேசிக்காக இருந்தால் போதுங்கிறது பல பேருடைய ஒரு வாழ்க்கையில் ஆகிவிட்டது. அப்படி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இந்த ஒரு டைமில் நீங்கள் கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஹெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுறுசுறுப்பு உத்வேகம் எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். தொண்டை பகுதியிலே மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சளி ஏதாவது தொண்டையில் கட்டுற மாதிரி இருந்ததுனாலோ, கபங்கள் கட்டுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவோ, தைராய்டு ரிலேட்டட் விஷயங்களோ, இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தொண்டை சார்ந்த பகுதிகளிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏதாவது சிறு விஷயங்கள் தென்பட்டாலுமே உடனடியாக நீங்கள் பார்த்து விடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது சின்னதாக வரும், அப்படியே போயிடும். இப்போ ரொம்ப பெருசாக இருக்க போகிறது கிடையாது. பட் ஸ்டில் நம்ம வந்து அதை செக் பண்ணிக்கிறது அல்லது நம்ம அதுக்கு ட்ரீட் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சுடுநீர் அருந்துவது, இந்த மாதிரி சின்னதாக நம்ம வீட்டிலேயே ஹோம் ரெமெடிஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஓவராலாக சொல்ல போனோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் அப்படிங்கிறது கண்ணாபின்னான்னு வரக்கூடியது, சந்தோஷம் அப்படிங்கிறதும் கண்ணாபின்னான்னு வரும். ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய ஒரு கர்வத்தினாலோ அல்லது கோபத்தினாலோ அல்லது வேகத்தினாலோ மட்டுப்படாமல் நாம் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நாம் ஒருத்தர் மட்டும் தனியாக நம்ம மட்டுமே சந்தோஷமாக இருந்து விட முடியாது. அடுத்தவர்களும் அதற்கு இயைந்தால் தான் நாம் அப்படி இருக்க முடியும் இல்லையா? சோ அந்த ஒரு விஷயத்தை கடைபிடிங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களிலே செல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
பணம் அப்படின்ற விஷயத்தை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஜம்முன்னு இருக்கும், சூப்பராக பணம் வரும். ஒரு ஆளுமைத்தன்மை அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் வரும். உடல் நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நோய்கள் எல்லாம் போகும். கெரியரில் ப்ரமோஷன்ஸ் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலை கிடைக்காதவர்கள் அப்படின்றவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிஸ்னஸில் வந்து பெருசாக ப்ராஃபிட் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தில் வந்து பயங்கரமாக குதூகலம் தாண்டவம் ஆடும்னு சொல்லியிருந்தேன் குரு பயிற்சியில். அதே போல் வந்து கண்டிப்பான முறையிலே குதூகலம் தாண்டவம் ஆடத்தான் போகிறது. அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம்தான், வண்டி வாகனங்களிலே, நெருப்பிலே, ஆயுதங்களிலே மிக மிக இந்த ஒரு மாதம் கவனமாக இருங்கள். ஆனி மாதம், ஜூன் மாதம் நினச்சிக்காதீங்க. ஆனி மாதம் முழுவதுமே, அதாவது ஜூலை 15ஆம் தேதி வரைக்குமே கவனமாக இருக்க வேண்டியது. ஸோ அப்படி நீங்கள் கவனமாக இருந்தால்தான் நமக்கு வந்து இந்த ஒரு மாதத்தை நமக்கு சந்தோஷமாக கடத்த முடியும். ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ஸு, சர்ஜரி யாருக்காவது பெண்டிங் இருந்ததுன்னா அந்த சர்ஜரியெல்லாம் இந்த டைமில் நடத்துறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கூட தெரிகிறது. ஸோ அந்த விஷயத்துலையுமே வந்து உடனடியாக கவனம் செலுத்துவது அவசியம். இப்போ நல்ல பணம் வருது அப்படின்ற மாதிரியான டைமில் நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸாவது போட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயத்திலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அதே போல் வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயத்துலலாம் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த யோகம் கண்டிப்பான முறையிலே 30 நாளுமே இருக்கும். அதில் வந்து எதுவும் கொஞ்ச நாள் இருக்கும் கொஞ்ச நாள் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இந்த 30 நாளுமே நல்ல ஒரு யோகமான ஒரு நாட்களாக இருக்கும். இந்த யோகத்தை கண்டிப்பான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசிக்கு அற்புதமான ஒரு பீரியட் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான பீரியட். கடகராசிக்கு எல்லாருமே அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் அதே தான் சொல்கிறோம். கடகராசிக்கு சூப்பரான பீரியட், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு பீரியட். அட் த சேம் டைம் உடல் சோர்வு அப்படிங்கிறது திடீர்னு உங்களுக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். உடல் சோர்வு எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஃபேட்டிக்னஸ், ஒரு எனர்ஜி இல்லாத தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இந்த ஒரு மாதத்திலே அனுபவிக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் பல கடகராசிக்காரர்கள் இருக்குது. அப்பாவோட உடல்நிலையில் கவனம் தேவை. அதே போல் வந்து பார்த்தோம்னா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலும்பு ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருவதற்குமே சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஏதாவது டாக்டரை பார்த்துட்டு மல்டிவிட்டமின்ஸ் தான் எடுக்கணும்னா கூட இந்த ஒரு மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோன்னா பணம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடியே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு தருணத்திலே தான் இருக்குது. நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போது, வீட்டில் எல்லாரும் குடும்பத்தோடு நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம், எல்லா நல்ல காரியங்களும் நடக்க போகிறது. இதெல்லாம் பெரும்பாலான ஒரு கடகராசிக்காரர்களுக்கு நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்மளுடைய சுயஜாதகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒரு கொடூரமான நிலைமையாக இல்லைன்னா கண்டிப்பாக பெரும்பாலானவர்களுக்கு இது இருக்கும். 30 நாள்னா அந்த 30 நாளுமே வந்து நம்ம 30 நாள் நம்ம ராசி பலன் பேசுகிறோம் அப்படின்னா அந்த 30 நாளுமே அவங்க வந்து க்ளவுட் 9ல் இருப்பாங்களா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஒரு நாளில் வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நம்ம பல விஷயத்தை எதிர்பார்க்கிறோம். என்விரான்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு காலையில் ஒரு மாதிரி நம்மளுடைய மூட்ஸ் இருக்கும், மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கும், நைட் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மெச்சூரிட்டி நமக்கு எல்லாருக்கும் வேணும் இல்லையா? அந்த விஷயத்தில் மாத்திரம் நம்ம வந்து கவனமாக இருந்து அதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் அதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக, அந்த பலனை அனுபவிக்கிறதுக்குண்டான ஒரு மனம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ செல்வம் அப்படின்ற விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த மாதம் கிடையாது. நான் இப்போ சொன்ன ஒரு ஏரியாஸில் மட்டும் உங்கள் ஃபாதர், அதே போல் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஹெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் பர்டிகுலராக ஃபேட்டிக்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கால் சார்ந்த பகுதிகளிலே ஏதாவது மெயினாக வந்து எலும்பு சார்ந்த பகுதிகள், ஆர்த்தோ ரிலேட்டட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. இது எல்லாமே உங்களுக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸோ அல்லது வந்து பார்த்தோன்னா மல்டிவிட்டமின்ஸோ இந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலுமே அதெல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த ஜூலை 5 வரைக்கும் வந்து பெரிய அளவில் நான் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயங்களில் பாதிப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வருவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. பாதிப்பு அப்படின்னா பெரிய பாதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் இருக்கிறதுல கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மனச்சோர்வு, அந்த உடலினால் மனச்சோர்வு, வேறு எதுவும் தனிப்பட்ட முறையில் மனச்சோர்வு கிடையாது. உடல் இப்படி சோர்வாயிடுறது அடிக்கடி அப்படின்றதுனால ஒரு மனச்சோர்வு வருவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் ஒரு சில கடகராசியினருக்கு இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு டைமில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், ஒரு டைமில் வந்து பார்த்தோன்னா பயங்கர டிப்ரெஸ்டாக இருப்போம்.
தனியாக என்னை விட்டால் போதும், யாரும் என்கிட்ட பேசாதீங்கடாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக நிறைய பேர் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து பார்த்தோம்னா செலவு வேற கண்ணாபின்னான்னு ஆகிக்கிட்டே இருக்குது. புதுசாக எதையாவது ஒன்று வந்துடுது. யாராவது ஒருத்தங்க வந்து கல்யாணத்துக்கு அதாச்சு இதாச்சுன்னு மொய்யின்னு போயே 1000 2000 போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு குடும்பத்திற்குள்ளேயே வந்து நமக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்போம். அது மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு, பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாளைக்கு தான், ஒரு 10 15 நாள் 20 நாளைக்கு தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு குதூகலம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பற்றிக்கொள்ளும். அந்த குதூகலம் அப்படிங்கிறது திரும்ப ஒரு 30 நாள் 40 நாளைக்கு அப்படியே இருக்கும், அப்படியே ஓடிடும் லைஃப். அதாவது சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த கஷ்டம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் என்னன்னு கேட்டால் அது அப்படியே பழகி போயிடும். அது மாதிரி பழகிறதுக்குங்கிற மாதிரியான ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. கொஞ்சம் அந்த நான் சொன்ன மாதிரி மனச்சோர்வு அப்படின்ற மாதிரியான விஷயம், இந்த மனச்சோர்வு அப்படின்ற மாதிரியான விஷயத்திலே கவனம் செலுத்துங்கள். மகாலட்சுமி வழிபாடு செய்ய ஆரம்பிங்க. மகாலட்சுமி வழிபாடு செய்ய ஆரம்பித்தாலே நல்ல ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். கணபதி வழிபாடுமே அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ப்ரீவியஸ் டைம்ஸ் எல்லாம் விட இப்போ இருக்கக்கூடிய ஒரு கடந்த ஒரு மாத காலம் 1.5 மாத காலங்களில் இந்த கணவன் மனைவி அவங்களுடைய நெருக்கம் வந்து பார்த்தோம்னா அந்த வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலராக யங்கேஜ் கணவன் மனைவிகளுக்கு நெருக்கம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ரொமான்டிக் பீரியட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட நம்ம வந்து சொல்ல முடியும். அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் கூட ஆயிருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு 1 மந்த்தாக வந்து ஒரு அந்த நெருக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வயதானவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா மனதளவிலேயும் சரி நெருக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ சொன்னால் கேட்குறாருப்பா, அவர் என்ன சொன்னாலும் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி உங்களுடைய பிள்ளைகளிடம் சொல்லுவீர்கள். அதே போல் வந்து பார்த்தோன்னா இவ எதனா சொன்னாலும் கேட்க மாட்டா, இப்போ கேட்குறா அப்படின்ற மாதிரி ஆண்களுக்குமே நிறைய பேருக்கு தோண ஆரம்பிக்கும். அது மாதிரியான விஷயங்களாக இருக்கும். அதே போல் வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த விஷயங்கள்லாம் சரியாயிடும். கெரியர் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே வந்து கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்போவுமே அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எதுவும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, அடிக்கடி நமக்கு மூட் ஸ்விங் அப்படின்ற மாதிரியான விஷயமும், டிப்ரெஷனுக்கு அடிக்கடி போயிடுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுவோமே, அந்த விரக்தி நிலை, அந்த ஒரு நிலைக்கு நம்ம வந்து போகிறது தான் நம்மளுக்கு வந்து மெயினாக சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதை சரி பண்ணி கொண்டார்கள் என்றால் சிம்மராசிக்காரர்கள் வரக்கூடிய விஷயத்தை மிக மிக பக்குவமாக, என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அதை ஒரு ஆளுமைத்தன்மையோடு சமாளிக்கக்கூடியவர்களாக தான் சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்கள் இருப்பார்கள். அதில் வந்து நம்ம இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் நாளைக்கு சமாளிச்சுட்டே வந்தோம்னா அடுத்து வரக்கூடிய தினங்களில் எல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய, அதாவது இன்னும் ஒரு மேபி ஒரு 3 months or 6 months கழிச்செல்லாம் வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய ஒரு நன்மைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லு கடங்காத ஒரு நன்மைகளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ இருக்கும். ஒரு 3 months கழிச்சே பாருங்களேன், நிறைய விஷயங்கள் எல்லாம் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது இந்த டிப்ரெஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் போயிடும். ஏதாவது வந்ததுனாலும் அது வந்து மனசு சந்தோஷமாக ஏற்றுக்க மாட்டேங்குது. அந்த ஏற்றுக்க மாட்டேங்குதுங்கிற தன்மை எல்லாமே மாறக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பான முறையிலேயே நம்ம வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப அற்புதமாக வரக்கூடிய நாட்கள்ங்கிறது மிக மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. கன்னியாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, வெளிநாட்டில் இருந்து அதிகப்படியான ஒரு லாபம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இப்போ வரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். லாபம் அப்படிங்கிறது மெயினாக வந்து கெரியர் ரிலேட்டட், பிஸ்னஸ் ரிலேட்டட் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக வரக்கூடியதாக இருக்கும். எல்லா விதத்துலையுமே பலன் தரக்கூடியதாக இருக்கும். எந்த பணம் அப்படின்றது ஏதாவது ஒரு முறையாக இருந்தது இத்தனை நாளாக அப்படின்றதுன்னா அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து போயிட்டு எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைந்து விட்டது. அதே போல் வந்து பார்த்தோம்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் கெரியரில் உங்களுக்கு க்ரோத் இல்லை அப்படின்ற மாதிரியாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் வெளியில் ஏதாவது வேறு இடத்துல இடம் பார்க்கலாமா, வேறு இடத்துல வந்து ஏதாவது ஒரு நம்ம பேப்பர் போட்டு நம்ம வேறு இடத்துல வேலை பார்க்கலாமா அப்படின்னு நினச்சா அதெல்லாம் இப்போ வந்து கிடைக்கக்கூடிய வேலையெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் வேலையாக இருக்கும். அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ஒரு காலகட்டம் கன்னியாராசி அரசியல்வாதிகளுக்கு. அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்திலே நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நல்ல தீர்க்கமான முடிவுகளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பர்டிகுலராக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் முடிகிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப முடிவுகள் சூப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கன்னியாராசிக்காரர்கள் கண்டிப்பாகவே நிதானித்து தான் முடிவெடுக்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய 1-2 மாதங்களுக்கு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து பண்ணிடக்கூடாது. அதே போல் நமக்கு ஏதாவது இது நாள் வரைக்கும் நமக்கு
லக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஃபேவர் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, அந்த லக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு வந்து மாறிடுது. அதே போல் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் எனக்கு லக்கு அப்படின்றது இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டாலும், நான் 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டால் 10 ரூபா தான் எனக்கு பலன் கிடைக்கும், அல்லது 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு தான் பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ 100 ரூபாய்க்கு உழைச்சிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது. உழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தாலும் அதற்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய வேரியாக இருக்கும். அந்த வேரியாக இருக்கிறது எல்லாமே இந்த ஒரு டைமில் வந்து எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். குழந்தைகள் நாள் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக, அதே போல் வந்து பார்த்தோம்னா வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பலன் கிடைக்கும்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு தான் போயிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள், நீங்கள் ஏதாவது ஒரு மெயில் அனுப்புறீங்க, அந்த மெயிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட்ஸ் வருது, ஆஃபீஸில் ஏதாவது அந்த மாதிரியான விஷயமா இருக்குது, அல்லது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அது எப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இது மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது இல்லையா. எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு பலன். நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் ஏஜில் நமக்கு கண்டிப்பான முறையில் வெளிநாடு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சாதாரணமாக ஒரு உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. கன்னியா ராசிக்காரர்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டார்கள் என்றால் இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து கண்டிப்பான முறையில் சொல்லலாம். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தூரதேசத்தில் நம்ம இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அதர் பார்ட் ஆஃப் ஏரியாஸில் இருந்து எல்லாமே வந்து நமக்கு கண்டிப்பான முறையிலேயே நிறைய நன்மைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கிறது, வரவும் தான் போகிறது, இனிமேவும் வரப்போகிறது அப்படின்ற மாதிரியாக நம்ம வந்து கண்டிப்பானவே சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. நிறைய லாபம், வெளிநாட்டிலிருந்து லாபம் இருக்கும். நம்ம இருக்கிற ஊர்லேருந்து பக்கத்து ஊரில் கூட, பக்கத்து டவுனில் கூட நமக்கு வந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளாகவே இருக்கும். நம்ம நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாக தான் நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம நினச்சிக்கலாம். அதே போல் இது வரைக்கும் தொழில் அமையலை, கெரியர் அமையலை, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, அல்லது நினச்ச வேலை கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்ச வேலையில் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கதையாக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அந்த கதை எல்லாமே வந்து தீரக்கூடிய காலகட்டம் துளாராசிக்காரர்களுக்கு வந்து விட்டது. எல்லா விதத்துலையுமே வந்து உயர்வு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து சர்வ நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். அடுத்ததாக பணம் அப்படின்ற மாதிரியான விஷயமும், அதே போல் நம்மளுடைய ஆளுமைத்தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயமும், நினைத்ததெல்லாம் நடக்கிறதா அப்படின்னு பார்த்தா அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு டைமில் துளாராசிக்காரர்களுக்கு எல்லாமே நினச்சதெல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் நாம் வந்து இது வரைக்கும் பிளான் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த பிளான் பண்ணி வச்சுருந்த எல்லா விஷயங்களுமே நடக்க ஆரம்பிக்கும். பர்டிகுலராக நமக்கு ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறது அப்படின்ற நம்ம வந்து கண்டிப்பான முறையிலே துளாராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். குழந்தைகள் நலன் அப்படின்ற மாதிரியான விஷயம், நம்ம உடல் நலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா உடல் நலன் எல்லாமே நல்லா தான் இருக்கும். உடல் நலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் ஒரு விதத்தில் மாத்திரம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். துளாராசிக்காரர்கள் வண்டி வாகனங்கள் செலுத்தும் பொழுது வேகத்தை கண்டிப்பான முறையிலே மட்டுப்படுத்த வேண்டும். அதே போல் வந்து பார்த்தோம்னா நெருப்பு, வீட்டிலலாம் கேஸ் சிலிண்டர்லாம் கரெக்டாக மூடி வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே லைட்டெல்லாம் வந்து ரொம்ப பக்கத்தில் வைக்கிறது அப்படின்ற மாதிரி, அல்லது தீப்பெட்டியெல்லாம் ரொம்ப பக்கத்தில் வைக்கிறது, குழந்தைங்க அதெல்லாம் எடுத்து விளையாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துங்கள். நம்ம வந்து ஏதோ காய்கறி நறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நம்ம விரலையோ ஏதாவது சேர்த்து நறுக்கிக்குவோம். அது மாதிரியான விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த கத்தி, வேறு விதமான ஒரு கூறு ஆயுதங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இரும்பு ஆயுதங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நெருப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம், வாகனம், இந்த மூணுத்துலையுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாலே போதுங்க. மற்றது எல்லா விஷயமுமே இந்த டைமில் நமக்கு நன்மை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மட்டும்தான் எடுத்து காட்டுகிறது. ஒரு பெருசாக வந்து நமக்கு இந்த டைமில் வேறு எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது. எல்லா விதத்துலையுமே பலன் தரக்கூடியதாக தான் இருக்கிறது. துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம் இப்பொழுதுமே இருக்கிறது. இனி வரக்கூடிய காலமாகவுமே ரொம்ப ரொம்ப வேகமாக அது நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து துளாராசிக்காரர்களே சொல்லலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டோம்னா, வேலையில் நிறைய பேருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிம்மதி இருக்காது. நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறதுமே அதுதான் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலையில் வந்து இப்போ கடந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாகவே எனக்கு வந்து வேலையில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையாக இருக்குது. நான் வந்து வேண்டாத ஒரு இடத்துல வந்து எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்காங்க, வேண்டாத ஒரு இடத்துக்கு எனக்கு ப்ரொமோஷன் போட்டாங்க, ஆனால் போயிருக்கிற இடத்துல எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் அது மாதிரியெல்லாம் சொல்ல ஆரம்பித்திருக்காங்கன்னா கடந்த சில காலங்களாகவே அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாமே மாறக்கூடிய நாட்கள் வந்து மிக எளிதாக வந்து கொண்டிருக்கின்றன. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக அதுக்குண்டான நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, மாறும். அதே போல் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு மாறக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ அது வரைக்கும் நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், அது வரைக்கும் சந்தோஷப்படுத்த தான் குட்டி குட்டியாக வேறு நிறைய விஷயங்கள், இன்பங்கள் போய்ந்திருக்கின்றன. நிறைய வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய குடும்பத்தினால் சந்தோஷம், கணவன் மனைவினால் பயங்க, அதாவது கணவன் மனைவி விஷயத்தில் வந்து அது சொல்கிறேன், அது என்ன விஷயம் அப்படின்னு,
கணவன் மனைவி விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம வந்து பண விஷயத்தெல்லாம் பார்த்துடலாம். பண விஷயம், குடும்பம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நமக்கு குடும்பத்தில் சொத்து தகராறு இது மாதிரியான விஷயங்களோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தகராறு இருக்குது, பிரிஞ்சு இருக்கக்கூடியவர்கள், இது எல்லாமே சேரும். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லபடியாக மாறிடும்னு வச்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு செல்வம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா சடனாக எங்கிருந்துடா பணம் வருதுன்னு தெரியல, இப்படிலாம் வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வாங்கியிருக்கிற கடனெல்லாம் எப்படியாவது ஒன்று அடைச்சிருவோம், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையில் விருச்சிக ராசிக்கு சொல்லலாம் அமைந்திருக்கிறது. அப்படித்தான். அதே நேரத்தில் இந்த கணவன் மனைவி அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, கணவன் மனைவி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு தேவைன்னா அவங்க கூட்டிக்குவாங்க, இல்லைன்னா அவங்க வந்து சண்டை பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த ஒரு மாதத்தில் தென்படுகிறது. பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, திருமணமானவர்களுக்கு அந்த கணவன் மனைவி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் கொஞ்சம் அடிக்கடி சூடு பறக்க இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த ஒரு மாதம் திருமணம் சார்ந்த ஒரு விஷயம் எல்லாம் உங்களுடைய சுயஜாதகத்தில் பார்த்துட்டு அந்த பீரியட் இப்போ வந்து இந்த ஒரு டைமில் எடுக்கலாமா, இந்த டைமில் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ நான் வந்து கல்யாணத்தை எடுத்து பேசலாமா, இந்த ஒரு மாதத்துக்கு பேசலாமா, கல்யாண காரியங்கள் ஏதாவது பேசலாமா, அல்லது ஏதாவது பிரிஞ்சிருக்காங்க, அந்த பிரிஞ்சிருக்கிறவங்கலாம் சேர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பேசலாமா அப்படின்ற மாதிரியான விஷயம், அல்லது வந்து பார்த்தோம்னா வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு நான் வந்து அம்மா வீட்டில் கொண்டு விட்டு வைக்கலாமா, இப்படி எல்லா விஷயமுமே கேட்டு ஏதாவது ஒரு தகுந்த ஜோதிடரிடம் கேட்டு ஆராய்ந்து முடிவெடுத்து பின்னர் நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இதனால வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நாம் எதிர்பார்க்கலாம். மற்றபடி பார்த்தோன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சரி, ஹெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நல்லாவே இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. கடன்கள் அடையக்கூடிய தன்மைகள் அதுக்குண்டான நாட்கள் வந்துவிட்டன. இப்போ இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் தான். இந்த ஒரு நாட்களில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டட் மணி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு வரக்கூடும். நிறைய லாபங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் விருச்சிக ராசியினருக்கு தேடி வரும். அதனால் ஒவ்வொரு ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தையால் அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களால் எல்லா விதத்திலையும் நன்மைகள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். நம்மளுடைய வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி, அந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தோம்னா சடன் க்ரோத் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சடன் சேஞ்ச், நம்ம வந்து அவ்வளோதான் மாதம் எனக்கு இவ்வளோ தான் டேர்ன் ஓவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சடன் ஃப்ளோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஃபாஸ்ட்டாக வருது. இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து கண்டிப்பான முறையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். எல்லா விதத்துலையுமே இந்த ஒரு மாதம் வந்து இந்த கணவன் மனைவி, குடும்பம், தாம்பத்தியம், முக்கியமான விஷயங்கள் முடிவெடுப்பது, இந்த விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும். மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். தனுராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்திலே கடன் புதிதாக சேரக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது. அப்படி ஏதாவது கடன் சேர்ந்ததுன்னா கஷ்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளுமே அதிகமாக தெரியுது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் சேரக்கூடாது, அதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து இந்த ஒரு மாதத்திலே பெரும்பாலான தனுராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனடியாக அதை கவனித்து விடுங்கள், சரியாயிடும். அதை தள்ளி போட்டோம்னா இந்த ஒரு மாதத்தில் அதை தள்ளி போடுறோம், இந்த மாதத்தில் தான் அது உருவாயிருக்கு, அதை தள்ளி போடுறோம். அல்லது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி உருவாயிருக்கக்கூடிய ஒரு வியாதி, அந்த ஒரு வியாதி வந்து இந்த மாதத்தில் கொஞ்சம் பெருசாகுது அல்லது நம்மளை தொல்லைப்படுத்துது, அதை நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். எப்பவும் போல் நம்ம மாத்திரையை சாப்பிட்டுட்டு அப்படியே பேசாமல் வேலையை பார்க்குறோம். அப்படி பண்ணோன்னா தனுராசிக்காரர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு இந்த வியாதி, இந்த நோய், கடன், இந்த ரெண்டு விஷயமுமே ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அதை ஏதாவது ஒரு வெறும் நோட்டீஸ் தான் அனுப்பியிருக்காங்க, அது அப்புறம் பார்க்கலாம், அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஏதாவது நோட்டீஸ் வந்திருந்ததுன்னா அது உடனடியாக நீங்கள் உங்கள் வக்கீல் மூலமாக நோட்டீஸ் அனுப்புறது. ஆல்ரெடி வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு வந்து துரிதமாக முடிப்பதற்கு என்ன ஒரு வழி அப்படின்ற மாதிரி, அல்லது உங்களுடைய சுயஜாதகத்தில் வந்து பிரயாணம் நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து முடிக்கிறதுக்கு வேறு என்னென்ன மாதிரியான பெட்டிஷன்ஸ் ஏதாவது நீங்கள் போடணும்னா அது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பாடுறது. இல்லை உங்கள் சுயஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முடியாத ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி, இந்த வழக்கு ரீதியாக இந்த டைமில் உங்கள் சுயஜாதகத்துலையும் ஏதாவது பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரியான டைம் இருந்ததுன்னா அதை உங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தனுராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதத்திலே கவனமாக கொள்ள வேண்டியது. அப்படி கவனமாக இருந்துட்டோன்னா நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் பாருங்கள், வீட்டில் மனைவியிடத்தில் அல்லது கணவரிடத்தில் தனுராசிக்காரர்கள் ஒரு ஆளுமையை காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த ஒரு மாதத்தில் அதிகமாக தெரிகிறது. அப்படி ஆளுமையை காட்டினீர்கள் என்றால் அவங்க திருப்பி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில். அப்படி காட்ட ஆரம்பித்தா நம்மளால் தாங்க முடியாது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் தனுராசிக்காரர்கள் அப்படி ஆளுமையை வந்து
வீணாக நம்மளுடைய டாமினன்ஸை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான், புரியுதுங்களா? டாமினன்ஸ் காட்டக்கூடாது. மற்றபடி வந்து எல்லா விதத்துலையுமே, அதாவது நம்ம வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ அல்லது வந்து கெரியரில் வந்து ஏதாவது நம்ம ஒரு டீம் லீடராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக, டீம் மேனேஜராக இருக்கீங்கன்னா அதில் எல்லாமே உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் அப்படின்ற ஆஃபர்ஸ் அது மாதிரி ஏதாவது வருமானு கேட்டால் அதெல்லாம் வரும். நல்ல ஒரு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அதிலெல்லாம் எந்த ஒரு குறையுமே இருக்காது. பட் இந்த விஷயங்களிலே நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே திடீர்னு பணம் வர உண்டா, திடீர்னு பண வர உண்டு, திடீர்னு நல்ல செய்திகள் உண்டு, சில விஷயங்களை எதிர்பார்த்து நல்ல செய்திகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுராசியினருக்கு இந்த ஒரு டைமில் அந்த செய்திகள் தேடி வரப்போகிறது. அந்த லவ் ரிலேட்டட் விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து இந்த ஒரு மாதத்திலே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கண்டிப்பான முறையிலே சொல்லலாம். ஆனால் வந்து இந்த லவ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னேன்ல, அது வந்து உங்களுக்கு வந்து நல்லது தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் உடனடியாகவே அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குமா அப்படின்றது சில பேருக்கு என்னால் சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பான முறையில் இந்த ஒரு மாதத்தில் அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்தது, தனுராசிக்காரர்களுக்கு லவ் ரிலேட்டட் விஷயங்கள் அதில் ஏதாவது வந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எதிர்காலத்திலே நல்லதற்காகத்தான் இருக்கும் மட்டும் சொல்லலாம். இப்பொழுது கொஞ்சம் கசப்பு மருந்து நம்ம சாப்பிட்டாலுமே ஃப்யூச்சரில் அதுக்குண்டான ஒரு பலன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். தனுராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. நிறைய வரதுக்குண்டான வாய்ப்புகள் பல இடத்துலையுமே இருக்கிறது. அதை நாம் வந்து கரெக்டான முறையில் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். அது ஒரு விஷயம்தான். வேறு எதுலேயும் நம்ம வந்து தோண்டு போகாமல் தனுராசிக்காரர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா காலமுமே பொற்காலமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரொம்ப ரொம்ப ஒரு பொற்காலம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பொற்காலமான ஒரு சந்தர்ப்பம் தான். அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு டைமில் வந்து நம்ம எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாமே நமக்கு நல்லா தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன கவலைப்பட போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்கள் எதில் நீங்கள் வந்து உண்மையாகவே கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு மாதம் வைத்த வலி ஏதாவது வருதா அப்படின்னு பாருங்கள். அப்படி வைத்த வலி ஏதாவது வந்ததுன்னா அதை உடனடியாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளாக வந்தால் அதை உடனடியாக கவனியுங்கள். கவனித்தீர்கள் என்றால் தான் நன்மை, இல்லைன்னா நன்மை இல்லை. அதே போல் குழந்தைகள் விஷயத்திலே அவர்கள் எங்கேயாவது வந்து ஓடி ஆடி எங்கேயாவது போயிட்டு விழுந்து கையில் காலில் அடிபட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய தெரிகிறது. அதுலேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் ஏதாவது சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாங்க அல்லது பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளைகளாக இருக்காங்க, வாகனங்கள் ஓட்டி கொண்டு போகிறார்கள்னா அதிலெல்லாம் நமக்கு வந்து கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உக்கிரதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய எல்லா பிரச்சனையுமே தீரும். உக்கிரதெய்வ வழிபாடுனா யார்? மெயினாக வந்து பார்த்தோம்னா நரசிம்மர் வழிபாடு இந்த ஒரு மாதத்தில் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். காளி வழிபாடு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ரெண்டு பேரையும் வந்து மெயினாக காளிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்த்தி கிடையாது. பட் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் காளி வழிபாடு அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தோன்னா பிரித்யங்கரா அல்லது வந்து பார்த்தோன்னா பகலாமுகி இந்த வழிபாடு எல்லாம் பண்ணுறதெல்லாம் வாராகி இதெல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மற்றபடி வந்து மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுமே எல்லாருமே நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அட் த சேம் டைம் அவங்களுடைய நடவடிக்கைகள் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தலைன்னா அவங்க எங்கேயாவது போய் அடிக்கடி பட்டுட்டு வந்தாங்கன்னா அது நமக்கு மனசு வேதனைப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஓவராலாக நமக்கு வந்து கடன் எதாக இருந்தால் அடைச்சிருவோமானா கடனெல்லாம் அடையிறதுக்கு உண்டான நிறைய ஒரு வழிபடக்கக்கூடியதாக இருக்கும். உடல்நிலையிலே கொஞ்சம் இப்போ நார்மலாக லாஸ்ட் மந்த்தை விட இந்த ஒரு மாதத்தில், அதாவது வைகாசியை விட ஆணியில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கண்டிப்பாகவே அவசியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எதிரிகள் யாராவது இருந்தால் அவர்களை அடித்து நொறுக்குவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். வழக்கு வம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி ஏதாவது கோர்ட்டில் போயிருக்கு அப்படின்னா அதிலெல்லாம் சக்ஸஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஓவராலாக நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்துலேயுமே மகர ராசிக்காரர்கள் டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த ஒரு காலகட்டம் இருக்கிறது. எதற்கும் நான் சொன்ன ஒரு ஏரியாஸில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு மற்றபடி எல்லா விதத்துலையும் வரதை வந்து அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் கண்டிப்பான முறையிலே சொல்லலாம். ஏதாவது ஆல்ரெடி உங்களுக்கு நோய்கள் ரீதியாக ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா, ஏற்கனவே இந்த வயிறு சம்மந்தமான விஷயங்கள்லாம் சொன்னேன்ல, அதேமாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா கூட இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பான முறையிலே பலன் 1க்கு 2ஆகவே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லா விதத்துலையுமே அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போது இந்த ஒரு மாதத்தில் இருக்கும். ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ஏதாவது வாங்குறதுனா வாங்கலாம், விற்கிறதுனா விற்கலாம், நல்ல விலைக்கு விற்க முடியும்.
அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வாகனங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு இந்த ஒரு மாதம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வீட்டில் வந்து நீங்கள் ஏதாவது இன்டீரியர் பண்ணுறீங்க அல்லது ரெனோவேஷன் ஏதாவது பண்ணுறீங்க, உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ரெனோவேஷன் பண்ணுறீங்க, அதாவது உங்கள் சொந்த ஆஃபீஸாக இருந்தால். அதே போல் வந்து பார்த்தோம்னா வாகனங்களை வந்து நீங்கள் ஏதாவது ரெனோவேட் பண்ணுறீங்க, வாகனங்களை கொஞ்சம் புதிதுபடுத்துகிறீர்கள் அப்படின்ற மாதிரி, பழுது நீக்குகிறீர்கள், இந்த விஷயத்திற்கு எல்லாமே இந்த ஒரு மாதம் ஃபஸ்ட் கிளாஸாக உழைக்க ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் நலன் அப்படிங்கிறது பிள்ளைகள், நம்மளோட பிள்ளைகள் அவங்க வந்து உயர்வை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு மாதம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு வச்சுங்களேன். ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரியான விஷயம். அதாவது வளருதல் அப்படிங்கிறது அவங்களுடைய வயசை சொல்லலை, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் சொல்கிறேன். ஸ்டேட்டஸ் எந்த ஒரு குழந்தை, சரி சின்ன குழந்தைக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஒரு 5ஆம் படிக்கிற குழந்தை இருக்குது, அதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்கூலில் வந்து அவங்கள அந்த குழந்தையை கொண்டாடினால் நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. அந்த மாதிரியாக விஷயங்கள், பண ரீதியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்தோம்னா நம்ம யாருக்காவது ப்ரொப்போஸ் பண்ணணும், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஆனால் வந்து நம்ம ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டுறது சென்ஸ் என்னென்னா கொஞ்சம் அவங்கள வந்து பொசசிவாக இருக்கிறது, டாமினேட்டிங்காக இருக்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணோன்னா எந்த வேகத்தில் வந்தோ அந்த வேகத்தில் திரும்பி போகக்கூடிய ஒரு சான்ஸுமே ஜூலை 5ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துடும். ஸோ அதையும் நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. ஆல்ரெடி கணவன் மனைவி அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் ஏதாவது பிணக்குகள் அப்படின்றதுனா அந்த பிணக்குகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். நாம் வந்து நிறைய விஷயத்தில் கும்பராசிக்காரர்கள் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு மாய உலகிலேயே இருந்து கொண்டு இது நடந்துடும் அது நடந்துடும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகலாம் நினச்சிட்டு உழைப்பை குறைத்து கொண்டே இருப்பது அப்படின்ற மாதிரியோ அல்லது உழைப்பை அதிகமாக செலுத்தாமல் இருப்பதோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே ரிவர்ஸில் நடக்க ஆரம்பிச்சிடும். உழைப்பு அப்படின்றது சாதாரணமாக தேவை. இந்த ஒரு மாதம் கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ராமாக அது 100% போடுற உழைப்பை வந்து ஒரு 110% போடுறீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய ஒரு 110%க்கு உண்டான பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 210%க்கு உண்டான பலனாக அள்ளி வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே நம்ம உழைப்பை குறைத்து விட்டோம் என்றால் ரொம்ப டிராஸ்டிக்காகவும் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாகவுமே கும்பராசிக்காரர்களுக்கு தெரிகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹெல்த் ரிலேட்டட் அப்படின்றதுல பெரிய குறைகள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஆல்ரெடி ஏதாவது நீங்கள் உங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தது கும்பராசிக்காரர்கள் அப்படின்னா அதை இந்த ஒரு மாதம் கவனமாக, இந்த கொலஸ்ட்ரால் டயபிட்டிஸ் இதெல்லாம் சேர்ந்தே இருக்கும் கண்டிப்பாக. இந்த ஹார்ட் ரிலேட்டட் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு பிபி அப்படின்றலாம், அதிலெல்லாம் கவனம் கண்டிப்பான முறையிலேயே செலுத்த வேண்டும். அப்படி கவனம் செலுத்தினார்கள் என்றால் இந்த ஒரு மாதத்தை சுலபமாக கடந்து விடலாம். வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதில் நம்ம கவனம் செலுத்தாமல் இருந்தோம்னா இந்த ஒரு டைமில் அதனால் நமக்கு சின்ன சின்ன விரயங்கள் அப்படின்றது, விரயம் சொல்கிறது பண விரயம், உடல் விரயம் அப்படின்றது. உடல் விரயம்னா என்ன, நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 2 நாள் படுத்துக்கிட்டோம்னா அது உடல் விரயம் தான். நம்ம வேண்டாத அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துகள் எல்லாம் உட்கொண்டு கொண்டே இருந்தோம் என்றால் அதுவுமே நமக்கு பாதிப்பு தானே. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு வெஸ்டர்ன் மெடிசன்ஸ்லையுமே நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க தான் இருக்குது. நம்ம அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அதுபோல் நமக்கு அந்த மாதிரியான விரயங்களை தவிர்ப்பதற்கு கும்பராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருந்துட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நல்ல பலன்கள் அப்படின்ற மாதிரி. லங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தனாலுமே கண்டிப்பான முறையில் அதில் கவனம் செலுத்தியே ஆக வேண்டும். லங்ஸ் ரிலேட்டட் இருந்தால் 200% கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி எல்லா விஷயமுமே நல்ல பலன் தரக்கூடிய ஒரு முறையில் தான் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கடைசியாக மீனராசிக்காரர்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் மீனராசிக்காரர்கள் பலருமே வந்து ஒரு சோகத்திலே தான் இருக்காங்க. மீனராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அவங்க மட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் அப்படி மாறிடுறாங்க. பட் என்னென்னா மீனராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டப்பட்டு ரொம்ப அவங்க வந்து வேதனைப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து அவர்களை வந்து பார்த்தோம்னா அன்னதானங்கள் ஏதாவது அவங்களால முடிஞ்சது சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு பேக்கெட் ஒரு புளியோதரை ஏதாவது கூட யாருக்காவது வாங்கி கொடுக்குறது, செருப்பு ஏதாவது யாருக்காவது வாங்கி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி, ஒரு அம்ப்ரெல்லா யாருக்காவது, கொடை யாருக்காவது வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கூட மீனராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயமுமே நல்ல விஷயமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இப்போ வரக்கூடிய ஒரு காலகட்டம் மட்டும் மீனராசிக்காரர்களுக்கு பொற்காலமாகவே இருக்கும். நம்ம வந்து சனி உட்காந்துருக்காருலாம் நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மன ரீதியான குழப்பங்கள் மட்டும் மீனராசிக்காரர்களுக்கு பலருக்குமே வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து தெய்வ வழிபாட்டின் மூலமாக, குறிப்பாக சிவ விஷ்ணு வழிபாட்டின் மூலமாக
குறைத்து கொள்ளலாம். எய்தர் சிவ வழிபாடு இல்லைனா விஷ்ணு வழிபாடு, உங்களுக்கு எது விருப்பமோ அது, இல்லை 2 பேரும் சேர்ந்து பண்ணினாலும் நல்ல ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சகோதரர்கள் அப்படின்றது நாம் வந்து இத்தனை நாள் வரைக்கும் முன்ன பின்ன பார்த்துக்காமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், கசின்ஸ் முதல் கொண்டு சொல்கிறேன், இருந்தாங்கன்னா கூட எல்லாரும் வந்து நம்மளை கெட்டியாக பிடித்து மேலே தூக்கி இழச் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே மீனராசிக்காரர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போன மாதம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி குடும்பத்தில் சலசலப்பு இருந்திருக்கும், ஒரு மாதிரி கொஞ்சம் டஃப் பீரியடாக இருந்திருக்கும், வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போ சரியாயிடும். அதே போல் வந்து பார்த்தோம்னா மெயினாக வந்து மீனராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயமும் முக்கியமான விஷயம், இந்த லங்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள் இருக்குது. ஸ்மோக் பண்ணுறவங்க, குறிப்பாக மீனராசிக்காரர்கள் ஸ்மோக் பண்ணுறவங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய செக் பண்ணிக்கிறது, உங்களுடைய உடலை செக் பண்ணிக்கிறதுங்கிறது கண்டிப்பாகவே அவசியம். லங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் நான் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். மீனராசிக்காரர்களுக்கும் அந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு மாதம் கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். வீடு மாற்றம் ஏதாவது இந்த ஒரு மாதம் செய்தீர்கள் என்றால் அது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சதுன்னா அப்படி வீடு மாற்றம் ஆல்ரெடி பிளானில் இருந்தால் மட்டும், இப்போ வந்து ராசி பலன் பார்த்து வீடு மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிளான் இருந்ததுன்னா அதை பண்ணினீங்கன்னா அது இன்னொரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது, இந்த கெரியர் ரிலேட்டட் இஷ்யூஸ், பிஸ்னஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். யாருக்காவது ஏதாவது ஒரு பணத்தை நீங்கள் வந்து கொடுத்து விட்டு அது பல மடங்கு பெரிதாகும் என்று நம்பிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த ஒரு மாதத்தில் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பான முறையிலே அதனால் நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்ல முடியும். மற்றபடி குழந்தைகள்னால் சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், மனைவியினால் சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு இந்த மாதிரி இஷ்யூஸ்னாலெல்லாம் சந்தோஷம் அப்படின்ற மாதிரியாக நம்ம சூப்பராக சொல்லலாம். எல்லாவித பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். குலதெய்வ அருள் அப்படின்னு நமக்கு வந்து இருந்ததுனாலே, தெய்வ அருள்னு இருந்தாலே ரொம்ப நல்லது. அதுலேயும் குலதெய்வம் நம்மளை வந்து நான் இருக்கேன்டா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை அது வந்து சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வேறு யாருமே நம்மளை டச் பண்ண முடியாது. அது மாதிரியான ஒரு பீரியட் மீனராசிக்காரர்கள் பலருக்குமே இப்போ ஒரு இருக்கும். குலதெய்வத்துடைய பரிபூர்ண அனுகிரகம், தெய்வ அருள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் சொல்லலாம். வெளிநாட்டின் மூலமாக நமக்கு நன்மை அப்படிங்கிறது ஆல்ரெடி பலருக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். பல மீனராசிக்காரர்கள் இப்போ வெளியூருக்கு போயிருப்பாங்க. வெளியூருக்கு போயிட்டு வர்றது அல்லது வெளியூர் ரிலேட்டடாக வந்து ஏதாவது ஒரு கெரியர், இந்த போக்குவரத்துன்னு சொல்லுவோம், அது மாதிரி கெரியர் ரிலேட்டட் இஷ்யூஸ், பிஸ்னஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் கிடையாது, தட் இஸ் நல்ல விஷயங்கள் தான். கெரியர் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக பலன்கள் நிறைய வருது அப்படின்னு நம்ம வந்து மீனராசிக்காரர்களுக்கு நிறைய சொல்ல முடியும். நிறைய பேருக்கு வந்திருக்கும். அது இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வரும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மையை தரக்கூடியதாக இருக்குது. இப்போ ப்ரீவியஸாக இருந்த டேஸ் எல்லாம் விட நன்மையை தரக்கூடியதாக தான் இருக்குது. இந்த ஒரு மாதம் மட்டும், அதாவது ஆணி மாதம் மட்டும் நான் சொன்ன மாதிரி லங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி எலும்பு ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு வலி ஏதாவது இருந்ததுனாலுமே உங்களுடைய லெவல் என்ன இருக்குது, நம்ம போன் டென்சிட்டி லெவல்லாம் செக் பண்ணுறது, ஏதாவது செக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்கள் நெருங்கி இருக்கும்பொழுது நம்மளுடைய உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்ற மாதிரி இருந்தால் நமக்கு என்ன இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். மற்றபடி வந்து பார்த்தோம்னா பணம் அப்படின்ற விஷயத்துலையோ, கடன் அப்படின்றது ஏதாவது நெருக்கம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த நெருக்கம் எல்லாம் இது, கடனுடைய நெருக்கம் எல்லாம் தளர்ந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதான் சொன்னேனே, உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களுடைய சர்க்கிள், உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் ஆகட்டும், கசின்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கட்டும், அவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து துணை வருவார்கள். இதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, ரொம்ப ஃப்ராங்காக, இவங்கெல்லாம் துணையே இல்லைனாலும் இந்த ஒரு மாதம் நான் எவன் வந்தாலும் நான் பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக மீனராசிக்காரர்கள் நிற்பீர்கள். அந்த ஒரு பயங்கரமான ஒரு கரேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் சடனாக எங்கிருந்தோ வந்துருச்சே அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி எல்லா விஷயத்தையுமே எதிர்கொள்ளலாம். நார்மலாக அந்த மாதிரி ஒரு கரேஜியஸாக இல்லாதவங்கெல்லாம் கூட இந்த ஒரு மாதத்தில் இருப்பாங்க. மற்றபடி எல்லா விதமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. சின்ன சின்ன பிரயாணங்களின் மூலமாக நிறைய தனவரவு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு பலருக்குமே இருக்கும்னு வச்சுக்கோங்க. நம சிவாய.